ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 6. நம்ம எங்கே இருக்குன்னா சோன்மார்க்கில் இருக்கோம். 0 டிகிரியில் இருக்கோம். ஹோட்டல் தான் நாங்கள் தங்கி, இந்த ஹோட்டல் சோன்மார்க் சிந்து வியூ. அப்பா செம்ம குளிர். இங்கே பாருங்கள், சிந்து வியூ சோன்மார்க். இந்த சிந்து நதி ஒட்டியே இருக்குது. இந்த வியூ பாருங்க. நாங்கள் தங்கியிருந்த ரூம் இந்த ரூம் தான், ஃபஸ்ட் ரூமு. ஜர்க்கின் எடுத்து போடணும் ஃபஸ்ட்டு. டைம் வந்து 6:30 ஆச்சு. நீ அப்படியே கார்கில் கிளம்புறோம். கார்கில் போயிட்டு அப்புறம் அங்கே 2-3 பிளேஸு, அதுக்கப்புறம் லே மார்க்கெட் அப்படியே கன்டினியூ பண்ண வேண்டியதான். இன்றைக்கி ஈவினிங் நேமல் லே ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே லடாக்கு, அப்புறம் இந்த கர்துலுங்களா பாஸ், இது எல்லாமே அப்படியே கன்டினியூ பண்ண வேண்டியது. இன்றைக்கி நாளைக்கு ஒரு 2 to 3 days வந்து இங்கே லடாக் இங்கே தான் இருப்போம். அதுக்கப்புறம் எதர் மணாலி ரூட்டு இல்லைன்னா ரிட்டன் ஸ்ரீநகர் ரூட்டு. மணாலி ரூட்டில் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. இன்கேஸ் ஸ்னோ இல்லை அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணாங்கன்னா அந்த ரூட்டில் போவோம். இல்லைன்னா திரும்ப ஸ்ரீநகர் வந்து ரிட்டன் ஊருக்கு கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நெக்ஸ்ட் அப்டேட்டு. அப்புறம் அப்படியே நீ ட்ரைவில் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. இல்லைன்னாவில் இங்கே ஒன்று சார் இருக்க முடியாது போல். அப்படியே கையெல்லாம் விரைச்சிக்குது இப்போவே. அவ்வளோதான், ஜம்முன்னு போட்டாச்சு. குல்லாக ஜர்க்கின்னு அப்படியே ஷூ எல்லாமே போட்டாச்சு. இல்லைன்னாவில் இங்கே தாக்கு பிடிக்காது போல். அப்பா வியூ சூப்பராக இருக்குது. ஜம்முன்னு இருக்குது. பார்ப்போம் இன்னி மேலே போனால் மேலே எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காரெல்லாம் வச்சாச்சு, பேக்கில் எடுத்து அப்படியே கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ டயரு ஏர் கம்மியாயிருச்சு, குளிர்னாலையாட்டிருக்கு. ஸோ இப்போ ஃபில் பண்ண வேண்டியதாக போச்சு. நல்ல வேலை இதை எடுத்துகிட்டு வரங்காட்டி பரவாயில்ல. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஏறுது, கூலிங்னாலையாட்டிருக்கு. இப்போ தான் ஆக்சுவலாக ரூம்லேருந்து கிளம்புறோம். லடாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஆக்சுவல் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது, அட்வென்ச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரிப்பில் ஒரு சின்ன சொதப்பல் நடந்துருச்சு. இந்த செக் போஸ்ட்டில் இப்போ கார்கிலுக்கு விட மாட்டேறாங்க இங்கே சோன்மார்க்லேருந்து. இன்றைக்கி 1 way. ஸோ ரிட்டன் வர்ற வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். நாளைக்கு காலையில் தான் விடுவாங்களாம், 24 hours. ஸோ 1 day சொதப்பல் நடந்து ஒன்றும் பண்ண முடியும். நீ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் கிளம்பணும். நீ 1 day இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணணும். மச்சான்றது போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிடுவோம், நல்லா 2 படம் பார்ப்போம். ரெஸ்ட் எடு, ஃபுல் ரெஸ்ட். ஒன்றும் பண்ண முடியாது. ரெஸ்ட் கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். கண்டினியூஸாக 6 நாள் வந்ததுனால இன்னைக்கு 6வது நாள். அவ்வளோதான். நீ இங்கேயே எப்படின்னா மேலே விட மாட்டாங்களாட்டிருக்குது. சரி பார்ப்போம், அப்படியே கிளம்பும். போய் இங்கேயே சோன்மார்க்லேயே வெயிட் பண்ணுவோம். டைம் பார்த்திங்கன்னா 8:40 ஆச்சு. என்ன பண்ணாலும் மேலே விட மாட்டாங்க போல். ஏதோ சம்டைம்ஸ் மேபி ஆஃப்டர் 10 o'clock மேபி விடலான்னு சொல்கிறாங்க. விட்டாலும் விடுவாங்களாம், இல்லைன்னா இங்கேயே எனக்கு சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். சரி பார்ப்போம், முடிஞ்சால் போவோம், இல்லைன்னா இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வேறு வழி இல்லை. ஏதோ இருக்குது, ஏதோ பிரெட் ஆம்லெட் இது சாப்பிட்டேன். வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம அங்கே போய் கண்டிஷன் நல்லா தெளிவாக கேட்டு போயிட்டு போது வாடகை பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான். எப்படியே வரைக்கும் இதே ஐடியா ஃபாலோ பண்ணி ஓடிடலாம். இல்லை, எப்படியும் மேலே வந்தாச்சு. ஆனால் நீ இதுக்கு மேலே ஃபோன் பேசிட்டு அப்புறம் வேண்டாம் கூட பார்த்துக்கலாம். சும்மா 4 பேருக்கு கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் என்ன இல்லையா ஓட போகிறானுங்க, முடியா பார்த்துக்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க, சும்மா கேட்டுக்கலாம் என்ன சுச்சுவேஷன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னு கார்கிலுக்கு முன்னாடி அலோவ் பண்ணல. நாங்கள் கீழே ஒரு செக் போஸ்ட்டில் பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்தோம் இங்கே ஹோட்டல் போகிறோன்னு. பட்டு இங்கே ஆர்மியை குறை கட்டிட்டாங்க ஃபுல்லாக. வியூ பாயிண்ட் சூப்பராக. ஸோ இப்போ கீழே ஏதோ ஃபுல்லாக பயங்கர வியூ பாயிண்ட் இருக்கும். அதில் போயிட்டு
வியூ பண்ணி பார்த்துட்டு அப்படியே அப்படியே பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு மச்ச ஸ்னோலே உறாரு. ஐயோ அம்மா மச்ச ஸ்னோ அழுக்கா இருக்கு மச்ச ஒன்றாகாதா? இப்படித்தான் இருக்கு மேலே போனாலும் நினைக்கிறேன். அப்பா கோபி எப்படி இருக்குது? அப்பா வியூ பாருங்க, இந்த இடத்துல செம்மையா இருக்கு வியூ. ஃபுல்லாக ஸ்னோ. நிறைய ஆள்றேன் பாருங்க. இங்கேயே கூட்டிகிட்டே போகிறாரு பனி மேலே. மச்சான் எங்கேயாவது புதக்குன்னு உள்ளே போயிட போதுங்க மச்சான். போலீஸ்காரங்க காப்பாற்றிடுறாங்க. ஆர்மி இருக்க காப்பாற்றிடுவாங்களா? ஏதாவது ஒன்றா கூப்பிட்டு விட்டுரு. கோபி மச்சான் ஃபீலிங் ஹாப்பியா? ஐயோ அம்மா அப்பா. ஃப்ரெண்ட்ஸ் மேலே விடல. ஸோ மறுபடியும் வந்து இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு ரைட்டில் கீழே வந்தோம். செம்ம வியூ. நாலு கலசிட்டு வியூ பாருங்க சூப்பர். இது ஜோசிலா டனல்னு இருக்கு வியூ பாயிண்ட்னு. ஜோசிலா வியூ பாயிண்ட். இது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. சரி நீ பார்த்துட்டு அப்படியே திரும்ப ஜோன் மார்க்கே போகிறோம். போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நீ நாளைக்கு காலையில் நீ பண்ண வேண்டியதான். நாளைக்கு காலையில் 8 o'clock கிளம்பிடலாம். அப்படியே ஆஸ் யூஷுவல் பிளான் இன்றைக்கி பிளானை வந்து நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து வியூ அந்த வழியாக அப்படியே இறங்கி இங்கே பாருங்க கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க. இங்கே போகிறாங்க. செம்மையாக இருக்குது கோபி. ஈஸாக வேற லெவல். இங்கே வார் எப்படி அங்கே வார். அரே வா